ஓம் சக்தி. நம் பங்காரு தெய்வத்தின் திருவடிகளை வணங்கி அவர்களது குரு பக்தினியான நமது திருமதி அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பக்த பெருமக்களுக்கும் செவ்வாடை தொண்டர்களுக்கும் முதற்கண் என் பணிவான ஓம் சக்தி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம அன்னை ஆதிபராசக்தி மறு உருவான ஓம் சக்தி நம் பங்காரு அம்மா அனைத்திற்கும் அடிப்படையானது ஆன்மீகம். இத உலகமெங்கும் பரப்ப வேண்டும், அனைத்து மக்களும் ஆன்மீகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக நம் அம்மா கருணை கூர்ந்து பல அரிய எளிய வழிகளையெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார்கள். அவற்றில் ஒன்றுதான் இந்த திருவிளக்கு பூஜை. இந்த குத்துவிளக்கு பூஜையின் பொழுது விளக்குகளை நம்ம அம்மா ஒரு சக்கரத்து மேல அடுக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்றவாறு உள்ள சக்கரங்களை தந்து அந்த சக்கரங்களின் மீதுதான் இந்த விளக்குகளை அடுக்கி வைத்து நாம் அந்த விளக்கு பூஜையை செய்ய வேண்டும் என்பது அம்மாவின் ஆணை. அந்த விளக்கு பூஜையின் பொழுது அம்மா கொடுத்துள்ள தமிழ் மந்திரங்களை முறையாக நாம் ஒலித்து அந்த பூஜையை செய்ய வேண்டும் என்பது அம்மாவின் ஆணை. இப்போ அந்த விளக்குகளை ஏன் அந்த மாதிரி சக்கரத்தின் மேல வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மற்ற இடங்கள்ல எல்லாம் இப்ப நம் நாட்டில் மட்டுமல்ல உலகெங்குமே விளக்கு பூஜை என்பது பல விதங்களில் நடத்தப்படுகின்றது. குறிப்பாக நம் நாட்டில், அதிலும் தமிழ்நாட்டில் திருவிளக்கு பூஜை என்பது நேராக 2 கோடுகளை வைத்து அதன் மீது அவர்கள் முறையாக சில கோலங்கள் போட்டு அதன் மீது இலையோ அல்லது தட்டமோ வைத்து அதன் மீது விளக்குகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். நம் அம்மா அப்படி செய்வதை விட தன் மறு உருவான சக்கரங்களை வரைந்து அந்த சக்கரத்துல நம்ம அந்த விளக்குகளை அடுக்கி வைத்து அந்த விளக்குகளை அம்மா கொடுத்த மந்திரங்களை சொல்லி வழிபடுகின்ற போது அதற்கு பல சிறப்புகள் இருக்கின்றது என்பதை அம்மா கூறுகின்றார்கள். அந்த சக்கரங்கள் அந்தந்த வட்டாரத்துக்கு ஏத்த மாதிரி அம்மா கொடுக்குறாங்க. அந்த சக்கரங்களை சாதாரண மக்களும், குறிப்பா உங்க இடத்துல பல வருஷங்களாக ஸ்ரீ சக்கரங்கள் போட்டிருக்கீங்க, நீங்கள்லாம் படித்த மக்கள். ஆனால் தென்னகத்தில் உள்ள பல படிக்காத படிப்புடமே செல்லாதவர்கள் கூட அம்மாவின் கருணையால் அந்த ஸ்ரீ சக்கரம் போன்ற மிகப்பெரிய சக்கரங்களை கூட அவர்களாகவே வரையக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அம்மா தந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட சக்கரங்கள்ல அடுக்கி வைத்து அந்த விளக்குகளை நாம் வழிபடும் போது நமக்கு மிக 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 நன்மை கிடைக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த விளக்கின் அமைப்பை பார்ப்போம். விளக்கானது அடிப்பக்கம் ஒரு அகன்ற அடிபாகம், அதன் நடுவில் ஒரு தண்டு, அதன் மீது ஒரு குழிவான எண்ணெய் ஊற்றுகின்ற பகுதி, அதன் நடுவில் ஒரு தலைபாகம். இத அம்மா எப்படி சொல்றாங்கன்னா, அந்த அடி பாகம் பிரம்மாவை குறிக்கின்றது, அதன் நடுவில் இருக்கின்ற நீண்ட தண்டு நெடுமாலாக்கிய விஷ்ணுவை குறிக்கின்றது, அதன் மேல் உள்ள தலைபாகம் சிவனை குறிக்கின்றது, அதில் உள்ள குழிவான பாகம் ருத்ரனை குறிக்கின்றது, அதன் நடுவில் உள்ள ஓம் சக்தி என்கின்ற பிரணவ வடிவம் சதாசிவனை குறிக்கின்றது. நீங்கள் எண்ணெய் ஊற்றி வழிபடுகின்ற பொழுது அங்கே உள்ள அந்த ஒளியிலே சக்தியின் சொரூபத்தை காண்கின்றீர்கள் என்று அம்மா கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த 5 தெய்வங்களையும் வழிபடுகின்ற ஒரு பெரும் பேரை நாம் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். இது அம்மாவின் மறு உரு என்று ஓம் சக்தி விளக்குகளை சொல்கின்றீர்களே, அது எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். அன்றே திருமூலர் கூறியிருக்கின்றார் திருமந்திர நூலிலே, அவளறியா அமரரும் இல்லை, அவள் இன்றி அருந்தவம் இல்லை, அவளின்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளின்றி ஊர் புகுமார் அறியேனே என்று சொல்லியிருக்கின்றார். இதோட அர்த்தம் என்னன்னா, அவள் அறியாத அமரரும் இல்லை. நம்ம அம்மா ஆதிபராசக்தி ஆதிசக்திக்கு தெரியாத தேவர்கள் இல்லை. அவளின்றி அருந்தவம் இல்லை. அவன் நினைச்சாதான் அங்குள்ள தவங்கள் செய்யப்படும். அவளின்றி ஐவரால் ஆவதொன்றில்லை. அந்த ஐவர் யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், மகேசன். இந்த ஐவரையும் படைத்தவள் அம்மா. இந்த ஐவரையும் படைத்த அவர்களுக்கு சக்தி கொடுக்க 5 சக்தி தேவியரையும் கொடுத்து 5 தொழில்களையும் கொடுத்து படைத்தல், காத்தல், அழித்தல், அருளுதல்
மறைத்தல் போன்ற தொழில்களையும் கொடுத்து நம்மையெல்லாம் காத்து வருபவள்தான் அன்னை ஆதிபராசக்தி. அப்பேற்பட்ட அந்த ஐவரையும் தன்னுள் அடக்கம் என்பதை அவளது கருவறை சிலையிலேயே நீங்கள் காணலாம். தன் வனக்காலை மடித்து அதனுள் ஐவரையும் அடக்கி தன்னை அடக்கி ஆள்பவள் தான் நம் ஆதிபராசக்தி. ஆகவே ஓம் சக்தி விளக்குல வழிபடுகின்ற பொழுது இந்த 5 தெய்வங்களின் அருளையும் நாம் பெறுகின்ற பெரும் பேறு பெற்றிருக்கின்றோம். ஜோதியை சுடராக அந்த ஒளி வீசுகின்ற ஒளியிலே சக்தியின் சொரூபத்தை காண்கின்றோம். ஆக இத்துணை நன்மை உள்ள இந்த ஓம் சக்தி விளக்கினை அம்மா நமக்கு தந்து, அந்த விளக்கினை நீங்கள் வழிபாட்டில் வைத்து விளக்கு பூஜை செய்வது சால சிறந்தது என்று சொல்லி நமக்கு அதை தந்திருக்கின்றார்கள். இந்த விளக்கு பூஜையை நீங்கள் இப்பொழுது செய்ய இருக்கின்றீர்கள். இந்த விளக்கு பூஜையின் பொழுது என்ன மந்திரங்கள் படித்தால் நமக்கு நல்லது என்று தமிழிலேயே மிக அழகாக அம்மா மந்திரங்களை தந்திருக்கின்றார்கள். அந்த மந்திரங்கள் என்ன சாதாரண ஒலிகளா? அவைகள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சமய நூல்களில் இருந்தும் மிகச் சிறந்த சொற்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அதை 3 புறவர்களை கொண்டு மிக அழகாக வடித்து 1008 போற்றி திருவுரு, 1008 போற்றி மலர்கள் என்று அவைகளை அம்மா வகைப்படுத்தி அதற்கு பின் ஒரு 108 மந்திரத்தையும் சொல்லி, இவை அனைத்திற்கும் மூல மந்திரம் தானே கொடுத்து உருவாக்கியதுதான் இந்த மந்திர நூல். ஆக இந்த புத்தகத்தில் உள்ள மந்திரங்களை படிக்கின்ற பொழுது உலகில் உள்ள அனைத்து ஆன்மீக நூல்களையும் படித்த ஒரு பலனை அம்மா நமக்கு தருகின்றார்கள். அப்பேற்பட்ட இந்த மந்திரம் ஒலிக்கின்ற பொழுது அந்த அதை உச்சரிக்கின்ற சக்திகளின் உடலில் உள்ள குண்டலினி சக்தி தட்டி எழுப்பப்படுகின்றது. அதோடு மட்டுமல்ல, அவர்கள் அதை ஓம் என்ற பிரணவத்தில் ஆரம்பித்து ஓம் என்ற பிரணவத்தில் முடிக்கின்ற பொழுது அந்த வட்டாரத்தில் உள்ள ஓங்கார ஒலிகளால், அந்த மந்திர அதிர்வுகளால், அலைகளின் அதிர்வுகளால் அவ்வட்டாரமே நலன் பெறுகின்றது. அந்த வட்டாரத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை சக்திகளும் நன்மை பெறுகின்றார்கள். ஆகவே இந்த மந்திர ஒலிகளின் சக்தியால் இயற்கையும் அங்கே கட்டுப்படுத்தப்படுகின்றது. இயற்கையின் சீற்றத்திலிருந்தும் அம்மா நம்மை காப்பாற்றுகின்றார்கள். இந்த மந்திர ஒலிகளின் சக்தியால் அவ்வட்டாரத்தில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாம் ஓட்டி தள்ளப்படுகின்றது. ஆக தூய்மை அடைகின்றது, வட்டாரம் வலுப்பெறுகின்றது, அங்கு வாழ்கின்ற மக்கள் நலம் பெறுகின்றார்கள். ஆக அப்பேற்பட்ட மந்திரத்தை ஒலித்து நீங்கள் இந்த விளக்கு பூஜையை செய்ய இருக்கின்றீர்கள். இந்த மந்திரமானது எத்துணை சக்தி உடையது என்பது பாருங்கள். நாங்கள் ஒரு முறை வேள்விக்காக வடக்கே உள்ள காமாக்கியா டெம்பிளுக்கு கோயிலுக்கு சென்றிருந்தோம். முதலில் அவர்கள் எங்களை உள்ளே விடவே மிகவும் பயந்தார்கள். எங்களை அப்படி சோதனை பண்ணிதான் உள்ளே அனுப்பினார்கள். பின்னர் அங்கு இருந்த சிப்பாய்கள் அனைவரும் நாங்கள் செய்கின்ற பூஜை, நாங்கள் வரைந்த அந்த சக்கரங்கள், நாங்கள் கட்டிய யாக குண்டம், அந்த பூஜை முறைகளை எல்லாம் பார்த்து மிகவும் அசந்து எங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அந்த கருவறைக்குள் செல்லலாம் என்று கூறிவிட்டார்கள். அந்த கருவறையினுள்ளே அருகில் ஒரு சின்ன அறை இருக்கின்றது. அந்த அறையில் இருந்துதான் தினமும் அங்குள்ள வேத விற்பனர்கள் வேதங்கள் சொல்லுவார்களாம். அது அந்த வட்டாரத்தில் உள்ள 108 கிராமங்களிலும் ஒலிக்குமாறு அந்த கோவில்காரர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் அமர்ந்து நாங்களும் தயவு கூர்ந்து எங்கள் அம்மாவின் குரு போற்றியும் 108 சக்தி போற்றியும் நாங்கள் மூல மந்திரம் சொல்லி இதை சொல்ல எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டோம். முதலில் யோசித்தார்கள். பின்னர் எங்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்து எங்களை அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஆனால் இது இங்கு மட்டும்தான் ஒலிக்கும், எங்கள் மந்திரங்கள் மட்டுமே மற்ற கிராமங்களுக்கு செல்லும் என்று அந்த சுவிட்சை அணைத்து விட்டார்கள். ஆனால் அம்மா நினைத்தால் நடக்காதது ஏதேனும் உண்டா? நாங்கள் அங்கு அமர்ந்து மூல மந்திரம், குரு போற்றி, மூல மந்திரம், அம்மாவின் 108 இவ்வளவையும் சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது சொல்லி முடித்து விட்டு அந்த அம்மனை வணங்கி வெளியே வந்து விட்டோம். சுற்றிலும் உள்ள மக்கள் எல்லாம் கோயிலுக்கு ஓடி வந்தார்கள். அந்த அங்கு உள்ள சிப்பாய்களிடம் எங்களை உள்ளே விடுங்கள், இந்த மந்திரங்களை சொன்னவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றார்கள். அவர்களும் எங்களிடம் அவர்களை அழைத்து வந்தார்கள். என்ன என்று விசாரித்த பொழுது
இந்த தமிழ் மந்திரங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கேட்டதே இல்லை. எங்களுக்கு மொழி தெரியாவிட்டாலும் இந்த மந்திரங்கள் எங்களை மிகவும் ஈர்க்கின்றது, எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இதை மீண்டும் நீங்கள் ஒலிக்கின்ற பொழுது நாங்கள் கேட்க வேண்டும் என்று வந்து ஓடி வந்தார்கள். சரி, நீங்களும் நாளை நடக்கின்ற பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம். அப்பொழுது அந்த ஆலயத்தை பொறுப்பாளர்கள், இங்கே மட்டும்தானே ஒலிக்கும்படி அந்த ஒலிபெருக்கியை வைத்தோம், அது எப்படி அங்கே சென்றது, நீங்கள் யாராவது அந்த சுவிட்சை அணைக்க மறந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். இல்லை, நாங்கள் அது தொடவே இல்லை. சென்று பார்க்கின்ற பொழுது அணைத்துதான் வைக்கப்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் அம்மாவுடைய இந்த மந்திரங்கள். ஆகவே இந்த மந்திரங்களை முறையாக உச்சரித்து அந்த மந்திரங்கள் ஒலிக்கின்ற பொழுது நீங்களும் பூஜையில் அமர்ந்திருக்கின்றவர்களும் தெரிந்தவர்கள் சேர்ந்து சொல்லலாம், இல்லாவிட்டில் செவிமடுத்து மனதிலே அம்மாவை நிறுத்தி அந்த விளக்கு பூஜையை நீங்க செய்கின்ற பொழுது என்ன வரத்தை, தர்ம சிந்தனைக்குட்பட்ட நல்ல வரத்தை வேண்டி நீங்கள் அமர்ந்து அந்த பூஜை செய்கின்றீர்களோ அதை அம்மா நிச்சயமாக நிறைவேற்றி தருவார்கள். இப்படிப்பட்ட இந்த சிறந்த ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அம்மாவின் அன்பும் அருளும் ஆசையும் குருவின் நல்லாசையும் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கின்றோம். 1981 இந்த கோவிலுக்கு நான் முதல் முறையில் வந்த பொழுது இந்த கோவிலில் நடைபெற்று கொண்டிருந்த அந்த வேள்வி, கலச விளக்கு வேள்வி பூஜை தான் என் மனதை ஈர்த்தது. அந்த விளக்கு பூஜையின் பொழுது அங்கே ஒலித்த மந்திரங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. சரி, இதே மாதிரி மீண்டும் இந்த கோவிலில் எப்பொழுது நடக்கின்றதோ அப்பொழுது நாம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சென்று விட்டேன். அதற்கேற்றாற்போல் எங்களுக்கு அந்த ஜனவரி மாதத்திலே ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையின் பொழுது என்னவெல்லாம் செய்தும் சொந்தக்காரர்கள் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அதாவது கேரள மண்ணில் உள்ள உங்கள் சொத்துக்களை விற்று நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தீர்களே ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள உன் கணவன், மனைவி, 2 குழந்தைகள், எங்களுக்கு அம்மா கொடுத்த 2 குழந்தைகள் உண்டு, அனைவரையும் தலையும் வெட்டி நாங்கள் மேஜை மீது வைத்து விடுவோம் என்று இரத்தத்தில் கையெழுத்திட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மிகவும் பயந்து நடுங்கி, சரி வேறு வழி இல்லாது அம்மா தன்னுடைய எங்க மாமியார், மச்சினர் எல்லோரையும் கேட்டு பார்த்தோம். யாருமே எங்களிடம் பேசாதீர்கள், எங்களையும் தொலைத்து விடுவார்கள் என்றார்கள். என்ன செய்வதென்று அறியாது நாம் சென்று வந்தோமே, அந்த கோயிலில் தெய்வமே பேசும் என்றார்களே, அங்கு சென்று கேட்கலாம் என்று வந்தோம். அப்பொழுது அம்மா கூறினார்கள் அருள்வாக்கிலே, நான் தைப்பூசத்தில் வைக்க இருக்கின்ற கலச விளக்கு வேள்வியில் கலந்து கொண்டு அந்த கலசத்தை பெற்று சென்று நீ நான் கூறிய முறையிலே பூஜை செய்ய உனக்கு இதற்கு ஒரு விடிவு உண்டு என்றார்கள். அரைகுறை மனதோடு, அப்பொழுதெல்லாம் அம்மாவை பற்றி அதிகம் தெரியாத காலம், அரைகுறை மனதோடு அந்த கலசத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்து 3 நாட்கள் பூஜை செய்து அந்த கலச தீர்த்தத்தை எல்லா இடத்திலும் தெளித்து நாங்களும் தெளித்து கொண்டோம். நீங்கள் நம்பவே மாட்டீர்கள், எத்துணை பயந்து கொண்டிருந்தோமோ அந்த ஒரு காரியம் 2 நாட்களில் அந்த பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது கேரளாவில் உள்ள ஆட்சியே கவிழ்ந்து விட்டது. ஆக எங்களை மிரட்டி கொண்டிருந்தவர்கள் எங்கோ ஓடிவிட்டார்கள். மிகவும் தைரியமாக எங்களது சொத்துக்களை கொடுத்துவிட்டு விரைவாக நாங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கோயம்புத்தூரில் அங்கே செட்டில் ஆகிவிட்டோம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பூஜை தான் அம்மாவுடைய கலச விளக்கு வேள்வி பூஜை. அதே போல் எனக்கு ஒரு தூரத்து உறவினர் ஒரு அம்மா, வயதானவர்கள், அவர்களுக்கு அந்த அம்மா பேரு சங்கரம்மாள். அவர்களுக்கு ஒரு மகள் உண்டு, கல்யாணி அம்மாள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் தன்னுடைய கணவர் இறந்த பின் கல்யாணி அம்மாவும் அவர்களுடைய அம்மாவும் ஒரு வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் கோவைக்கு வந்து சேர்ந்தோம், 1966. சரி, ஏதோ உதவியற்றவர்களாக இருக்கின்றார்கள், நம்மால் முடிந்த உதவி அவர்களுக்கு செய்வோம் என்று அவர்களோடு அனுசரணையாக இருந்தோம். அவர்களும் வந்து போய் கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்த காலத்தில் அந்த பாட்டிக்கு கண் சற்று மங்கலாய் கொண்டே வந்து இடையில் தெரியாமலே போய்விட்டது. அப்பொழுது அவர்களிடம், ஏனம்மா இப்படி கண்ணை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனோம். அவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார்.
இந்த அம்மா மறுத்து விட்டார்கள். அந்த காலத்தில் எல்லாம் மிகவும் பயப்படுவார்கள் கண் ஆபரேஷனுக்கு. வேண்டாம், இனி இருக்கின்ற கண்ணும் கெட்டுவிடும், வேண்டாம், இது தெரிந்ததே போதும் என்றார்கள். என்னடா இவர்களை என்ன செய்வது என்று நினைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் தான் அம்மாவை கும்பிடும் பொழுது இந்த ஓம் சக்தி விளக்கு ஒன்று வாங்கி கொண்டு அவர்களுக்கு கொண்டு கொடுத்து அவர்களையும் வழிபட செய்தால் என்ன என்று யோசனை தோன்றியது. சரி, அன்று சித்ரா பௌர்ணமிக்காக கோயிலுக்கு வர வேண்டிய வேலை இருந்தது. வந்தோம், ஒரு விளக்கினை வாங்கினேன். ஓம் சக்தி விளக்கினை கொண்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்ததும் அவர்களும் விடாது முழு நம்பிக்கையோடு அதை வழிபட்டார்கள். வழிபட்டு நீங்கள் நம்பவே மாட்டீர்கள், கண்ணிற்கு எந்தவித ஆபரேஷனும் இல்லாமல் நல்ல கண் பார்வையோடு கடைசி வரை இருந்தார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அம்மா, நீ வணங்குகின்ற அந்த தெய்வம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. சாதாரண ஒரு முளை உயரத்தில் உள்ள ஒரு விளக்கு கொடுத்து அந்த விளக்கு என்னை வழிபட சொன்னேன், அதை வழிபட்டு அதன் மூலமாக எனக்கு கண்ணுக்கு நிவர்த்தி கிடைத்தது என்று மிக மிக சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் இறக்கும் வரை கண் பார்வையோடு இருந்தார்கள். ஆக அப்பேற்பட்ட மகிமை பொருந்தியது இந்த ஓம் சக்தி விளக்கு. அம்மாவுடைய ஓம் சக்தி விளக்குல 5 முகத்தையும் ஏற்றி நாம் வழிபடுகின்ற பொழுது நமக்கு அம்மா அன்பு, அறிவு, பொறுமை, நிதானம், சமயோஜிதம் ஆகிய 5 நற்பண்புகளையும் தருகின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த ஓம் சக்தி விளக்கு 5 முகத்தையும் ஏற்றி நாம் வழிபடுகின்ற பொழுது பஞ்ச தெய்வங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 தெய்வங்களையும் நாம் வணங்குகின்ற பொழுது இயற்கையின் சீற்றத்தில் இருந்து அம்மா நம்மை காப்பாற்றுகின்றார்கள். ஆகவே அனுதினமும் ஓம் சக்தி விளக்கின் 5 முகங்களையும் 5 நிமிடங்களேனும் ஏற்றி நாம் வழிபடுவது சால சிறந்தது. ஓம் சக்தி. மனதார முழு மனதோடு பூர்ண சரணாகதி அடைந்து அம்மா நீயே துணை, நீயே துணை, நீயே துணை என்று வேண்டிக் கொண்டு இந்த விளக்கு செய்ய நீங்கள் அம்மாவின் கருணையால் அனைத்து நன்மைகளையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வீர்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நானும் உங்கள் அனைவருக்கும் குருவின் நல்லாசி, நம் பங்காரு தெய்வத்தின் நல்லாசி, பங்காரு சித்தனின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி சகோதரருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.